அது ரஜினி சார்கிட்ட கேட்டிருக்கேன், விஜயகாந்த் சார்கிட்ட கேட்டிருக்கேன், பாலச்சந்தர் சார் எல்லாத்தையும் கேட்டு ஒரு ஸ்டேஜில் அது வந்து இது நடக்காது. வடிவேல் வந்து காமெடினா வரணும்னு தான் நினைச்சிருப்பாரு. அவர் கே.ஏ. தங்கவேலு மாதிரி வரணும், ஒரு சுள்ளிராஜ மாதிரி வரணும்லாம் நினைச்சிருக்க மாட்டாரு. நடிகனா வரணும், ஒரு காமெடி நடிகனா வரணும். இப்ப நான் வந்து ஒரு நடிகனா வரணும், அவ்வளவு பிளைன். அப்ப சின்ன தம்பியில வந்து ஒரு ஆக்டர் யாரை போடலாம் அப்படின்னு இவனை நடிக்க வச்சிடலான்ட்டு. அதுலதான் அந்த குஷ்பு சைட் அடிச்சு வீசி எடுக்கிறது. எல்லாரும் என் பேட்ச். சேரன், சுந்தர்சி, ஹரிகிரி எல்லாரும் என்னோட பேட்ச். சரி சத்யராஜ் சார்ட்ட கோ டைரக்டர் ஒர்க் பண்ணா அவரை வச்சு படம் பண்ணலாம் சொல்லிட்டு அவரு கூட அப்படியே கொஞ்சம் நாள் டிராவல் பண்ணேன். அப்புறம் அவர் வந்து புது டைரக்டருக்கு கொடுக்குறதுன்ற மனப்பான்மையில இருந்தாரு. கொஞ்சம் லேட்டா தான் எனக்கு தெரியும் விரிவில்லை. ஓ செம மாசின்ல ஆமா இந்த படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னாரு. இல்ல சார் நான் இது நம்ம பூமியில ஒர்க் பண்ணேன். ஓ இது நம்ம பூமி பெரிய படம். கவுண்டமணி என்ன வந்து அவர் கூட நீங்க பேசுங்க சிரிச்சுட்டே இருக்கு, அப்படியே நான் ஸ்டாப்பா சிரிக்கும். அவர் சொன்ன ஜோக்ல ஒரு ஜோக் சொல்லணும் கேட்டதுனால. அப்ப மைல்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவங்க சினிமா துறையில 30 வருடத்துக்கு மேல ஒரு நடிகரா, காமெடியனா, மிமிக்ரி ஆர்டிஸ்டா, டைரக்டரா, இப்படி பல முகங்களை காமிச்சு இன்னைக்கும் ரசிகர்களை தன்னுடைய எல்லா விதமான வித்தைகளால மக்களை இன்னைக்கும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற ஆக்டர் சௌந்தர் அவர்களை தான் சந்திக்க போறோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சரி, முதல்ல உங்களுடைய இந்த கலை பயணம் அப்படிங்கிறது 30 வருடத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. முதல்ல உங்களுக்கு ஏன் இந்த சினிமா துறையை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? அதாவது காமெடியா சொல்லணும்னா ஊர்ல எதுவும் வேலை கிடைக்கல, அதனால வந்தாலும் சொல்லலாம். சின்ன வயசுல வந்து ஸ்கூல் டிராமாவில் ஆக்ட் பண்ணப்போ டீச்சர் சொன்னாங்க, அது இன்னைக்கு இங்கே இந்த மேடையில் நடிக்கிற இந்த பையன் வந்து நாளைக்கு வந்து பெரிய நடிகராக வரலான்ட்டு. அது ஒரு வேளை மைண்டில் இதாகி அப்படியே வந்துடலாம். மெயினாக வந்து நான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் பாஸ் பண்ணிட்டேன். ரிட்டன் டெஸ்ட் டைப் ரைட்டிங்கில் போயிடுச்சு. பட் அது சப்போஸ் அது கிடைச்சிருந்ததுன்னா அது வேற மாதிரி போயிருப்பேன். பட் அது கிடைக்காதனால சரி ஓகே சினிமான்ற அந்த விஷயம் வந்து முன்னாடி நின்றுடுச்சு. முதல்ல உங்களுக்கு யாரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது? சினிமாக்குள்ள வரணும்னா யாரோ நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் இல்லையா? ஸோ யாரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்க? ஓகே இவர் மாதிரி நான் வரணும் அப்படின்னா? இவரை மாதிரி வரணுன்றது தெரியல எனக்கு. பட் ஆனால் சினிமாக்குள்ள வரணும்னு இருந்தது, ஒரு நடிகனா வரணும்னு இருந்தது. ஓகே இவர் மாதிரி வரணும் அவரை மாதிரி வரணுன்றது பொதுவாக. இப்போ நான் சத்யராஜ் சார்ட்ட பேசியிருக்கேன். சத்யராஜ் சார்ட்ட பேசும்போது யாருமே எந்த நடிகருமே வரும்போது இப்படி வரணும் அப்படி வரணும், அந்த நடிகர் மாதிரி இந்த நடிகர் வரணும், ஒரு நடிகராக வரணும், உள்ள என்ட்ரி கொடுக்கணுன்றது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சூழ்நிலை. இப்போ வந்து வடிவேல் வந்து காமெடினா வரணும் தான் நினைச்சிருப்பாரு. அவர் கே.ஏ. தங்கவேலு மாதிரி வரணும், ஒரு சுள்ளிராஜ மாதிரி வரணும்லாம் நினைச்சிருக்க மாட்டாரு. நடிகனா வரணும், ஒரு காமெடி நடிகனா வரணும். இப்ப நான் வந்து ஒரு நடிகனா வரணும், அவ்வளவு பிளைன். என்ன மாதிரி நடிகனா வரணுன்றது வந்து காலம் நமக்கு வந்து சொல்லும். அதுக்கு சார், நீங்க உங்க முயற்சியால நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க சென்னைக்கு. ஆனா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன? வாய்ப்புகள் உடனே நடிகனா கிடைச்சிருச்சா? இல்ல அதெல்லாம் கிடைக்காது. உடனே எல்லாம் கிடைச்சிட்டா யாருக்குமே கிடைக்காது. அதாவது அதுக்கான முயற்சிகள். நடிகனா வந்து பாரதிராஜ் சார், பாலச்சந்தர் சார், பாக்கியராஜ் சார், ஏன் விஜயகாந்த் சார், ரஜினி சார் எங்க பாக்குறது யாரை கேட்கறதுன்னு தெரியாது. அப்பெல்லாம் அது ஸ்டுடியோவில் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்பெல்லாம். அதனால யார் கிடைக்கிறாங்களோ கண்ணில் கிடைக்கிறாங்களோ அவங்ககிட்ட சார் இது மாதிரி சார் நான் மிமிக்ரி பண்ணுவோம் சார், எல்லாருமே நடிப்பேன் சார், எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார். அது ரஜினி சார்கிட்ட கேட்டிருக்கேன், விஜயகாந்த் சார்கிட்ட கேட்டிருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் பாரதிராஜ் சார், பாக்கியராஜ் சார், பாலச்சந்தர் சார் எல்லாத்தையும் கேட்டு ஒரு ஸ்டேஜில் அது வந்து இது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சப்ப சரி அசிஸ்டன்ட் டைரக்டரா போனா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஈஸியா எடுத்து. பாக்கியராஜ் சார் தான் இதுல துரோணாச்சாரியார் மாதிரி, அதனால அவர் ரூட்ல போய் அடிப்போம்னு சொல்லிட்டு தான் அப்படியே உதவி இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணேன். அது பல பேர்கிட்ட ட்ரை பண்ணி கடைசியில ராதாபுரம் மூர்த்தின்னு ஒரு கேரக்டர், இப்ப இல்லை அவர் இறந்துட்டார், அவர் வந்து வாஸ் சார்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. எப்படியா சினிமாக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதுல முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வாஸ் சார் பார்த்தேன். வாஸ் சார் வந்து அவர் ஒரு பணக்காரன் ஒரு படத்துல என்ன ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படத்துலேயே நடிக்க வச்சார். ஒரு ஷார்ட்ல யார் நடிக்கணும்னு தேடினப்போ உடனே அருள் சொல்லிட்டு அசோசியேட் டைரக்டர் அவன் என்ன பண்ணா, சரி நீ நடி மச்சான் அப்படின்னு. அப்படி டக்குன்னு போய் உட்காந்தா ஒரே டேக்ல ஓகே ஆச்சு. ரஜினி சார் படத்துல ஒரே டேக் ஓகே. எங்க டைரக்டர் ரொம்ப குஷி ஆயிட்டார். பரவாயில்ல ரஜினி சார் படத்துல ஒரு அப்புறம் வேலை கிடைச்சிச்சுன்னு ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நடிகன்னு
அப்புறம் அது எதுவுமே ஃபுட்டேஜ்ல போயிடுச்சு அந்த எல்லா சீனும். ம். அப்ப சின்ன தம்பியில வந்து ஒரு ஆக்டர் யாரை போடலாம் அப்படின்னு இவனை நடிக்க வச்சிடலான்ட்டாரு. ம், ம். அதுலதான் அந்த குஷ்பு சைட் அடிச்சு மீசை எடுக்கிறது. ஆமா, அந்த சின்ன தம்பி படத்துல வந்து யாரும் வந்து நந்தினிங்கிற கேரக்டர் பார்க்கவே கூடாது. ஆமா. சோ அப்ப நீங்க பாத்துருவீங்க, உங்களை வந்து ஒரு பக்கம் மீசை எடுத்துருவாங்க. வில்லன் கூட வந்து அந்த ஷாக் கொடுத்து அது மாதிரி ஒரு கதையோட அது ஒண்ணு வரும். ம், அதுக்கப்புறம் அப்படியே வாசர் எல்லா படத்துல அவர் படத்துல அந்த படம் பெரிய ஹிட். ம், ம். அப்புறம் இது நம்ம பூமி, அம்மா வந்தாச்சு, மன்னன், உழைப்பாளி, அவரோட எல்லாம் சாது, ரிக்ஷா மாமா, ம், எல்லா படத்துலயும் நடிக்க வச்சார். ம். அப்ப நடிக்க வச்ச உடனே அதை பார்த்துட்டு பொன்விலங்குன்னு ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்க விட்டார். ம். பொன்விலங்கு படத்துல யாருன்னா இவரு ரஞ்சித்னு ஒருத்தர் ஹீரோ. ஆ, ஆ. அவரு ரஞ்சித் நம்ம பிரியா சிவரஞ்சனியும் ஆமா சிவரஞ்சன் தங்கச்சி அவங்கதான். ஆமா ரஞ்சித் அவர்தான் ஹீரோ. ஆமா அந்த படத்துல அதுல வந்து ஒரு சீனுக்கு தான் கூட்டாங்க. அப்புறம் நான் நடிக்கிறத பார்த்து அந்த சமந்த்ராஜன் அந்த டைரக்டர் பேரு, ஆக்சுவலா செல்லுமணி சார் தான் ப்ரொடியூசர் இருக்கு. அப்ப அந்த படத்துல அப்படியே அதுக்கப்புறம் படங்கள்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சது. அப்படியே நடிப்புன்னு போயிட்டு நடுவுல வந்து டைரக்ஷன் ஆசை இருக்குல்ல, நம்ம 6-7 படம் ஒர்க் பண்ணிட்டோம் வாசார்கிட்ட. அப்புறம் சத்யராஜ் சார்ட்ட கோ டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சேரன்ட்ட வந்து தேசிய கீதம் படத்துல ஃபுல் டிஸ்கஷனு. எல்லாரும் என் பேட்ச் பார்த்தீங்கன்னா சேரன், சுந்தர்சி, ஹரிகிரி எல்லாரும் என்னோட பேட்ச். தினந்தோறும் நாகராஜ், அதுக்கப்புறம் பாலசேகர், கீழசேகர் எல்லாமே என் பேட்ச் தான். ஸோ அப்போ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரி இந்த டைரக்ஷன் அமைச்சர் வேறு இருந்துகிட்டே இருந்தது உள்ளுக்குள்ள, நடிப்பு அது மாதிரி போயிட்டே இருந்தது. பயங்கர பரபரப்பால இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணேன், டைரக்ஷனுக்கு சரி சத்யராஜ் சார்ட்ட கோ டைரக்டர் ஒர்க் பண்ணால் அவரை வச்சு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு கூட அப்படியே கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணேன். அப்புறம் அவர் வந்து புது டைரக்டருக்கு கொடுக்குறதுலன்ற மனப்பான்மையில் இருந்தாருன்றது கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு தெரியும் விரிவிலா. அப்புறம் அஜித்துகள், சூர்யாக்கள் இப்படி ட்ரை பண்ணேன் படத்துக்காக டைரக்ஷனுக்கு. அப்புறம் அது சரியாகாதனால எனக்கு நடிப்புன்னு ஒண்ணு வந்து கூட இருந்ததுனால எனக்கு அதுவுமா சேர்த்து பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஆமா, அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சரி நடிப்பே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடிப்பு வர ஆரம்பிச்சது, அப்படியே போயிட்டேன். சரி, இப்போ வந்து இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சின்னு பார்த்தா இந்த பாக்யராஜ் சார் கிட்ட இருந்து போவோம். நீங்க ஃபர்ஸ்ட் பாக்யராஜ் சாரை பார்த்து வாய்ப்பு கேட்கும் பொழுது உங்களை உள்ள போக விடாம தடுத்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு பெரிய காமெடியர். அந்த ஒரு அனுபவத்தை வந்து நீங்க சொல்லலாம். அது வந்து தடுக்கணும்னு தடுக்கல. அவரு பொதுவா கூட இப்ப நான் இருந்தாலும் அதுதான் பண்ணிருப்பேன். அது என்னன்னா செந்தில் அண்ணன் தான் இருந்தாரு அப்போ. அவருக்கு அது ஃபர்ஸ்ட் படம் தூரல் போச்சு. அப்ப தூரல் போச்சு வந்து நான் வந்து வெள்ளாங்கோயிலுக்கு போயிட்டேன். எங்க டைரக்டர் வந்து என்ன சொன்னாரு, பாக்யராஜ் எங்க ஷூட்டிங் நடந்தா வந்து பாருங்க அப்படின்னு. நேராக வெள்ளாங்கோயில். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காலேஜில் படிச்சுட்டாங்க சிஐடியில் கோயம்புத்தூர்ல. சரி அவங்ககிட்ட ரூமில் போய் தங்கிட்டா, அங்கேருந்து வெள்ளாங்கோயில் போயிட்டு அவனெல்லாம் பயங்கர ஆச்சரியம், என்னன்னா சினிமாவுக்காக வாய்ப்பு தேடி வெள்ளாங்கோயில் வரைக்கும் போறானே அப்படின்ட்டு. அப்புறம் போய் பார்த்து அவரை பாக்யராஜ் சார் பார்த்தா தடுக்கிறதுனா பொது எல்லா டைரக்டர் கூடயும் எல்லா வெற்றியாளர்களும் கூட ஒரு 2-3 பேர் இருப்பாங்க எப்பயுமே, அது எல்லா இயற்கை. அப்போ வந்து இப்போ நானே வாசாட்டு இருக்கும்போது 2-3 பேரை தடுத்துக்கலாம் மேபி. டைரக்டர் அப்புறம் வந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பழனிசாமி அண்ணன் தான் அவருக்கு பிள்ளை, அவர்கிட்ட போய் இது மாதிரி டைரக்டர் வர சொன்னாரு, ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க அப்படின்னாரு. ஆமா சார் ஊர்ல இருந்தா வந்துருக்கேன். சரி முதல்ல சாப்பிட்டீங்களா? அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டேன். அப்புறம் சரி சொல்லிட்டு அப்புறம் அது என்னன்னா அந்த சினிமாங்கிற ஆர்வம் இருக்குல்ல, அது வந்து குறையவே கூடாது உங்களுக்கு. என்னை பார்த்துட்டு நிறைய பேர் ஊர்ல இருந்து வந்தாங்க. நிறைய பேர் என்னை பார்த்துட்டு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய பேர் இப்போ வரல, அவங்க போயிட்டாங்க ஊருக்கு. காரணம் என்னன்னா இது வந்து நீங்க இதுக்கு பயங்கர மெத்தனம் படம், ரொம்ப போராடணும். ரஜினி சார் பெங்களூர்ல இருந்து வந்து ரஜினி சார் மட்டும்தான் வந்தாரு. அவரை மாதிரி நிறைய பேர் வந்திருக்கலாம். அதுக்காக நீங்க நின்னது, அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு கிடைச்சது, அவர் வந்து தமிழ் கத்துக்கோ அப்படின்னு பாலச்சந்திர சார் சொன்னப்போ ஒரே மாசத்துல தமிழ் கத்துக்கிட்டது, இதெல்லாம் தான் பிளஸ். சோ இது வந்து உங்களை வந்து போக விடாது. சினிமா வந்து நீங்க உண்மையா சினிமா லவ் பண்ணீங்கன்னா சினிமாவோட போக விடாது. நீ சினிமாவிலேயே தான் இருப்பீங்க. அது ஏதோ ஒரு ரூட்ல கமல் சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணுவா இருப்பீங்க. இப்ப சந்தான பாரதி அழகா ஒரு இன்டர்வியூல சொன்னார், அதாவது நான் வந்து கமல் வந்து என்ன வந்து நான் வந்து சரி டப்பிங்கா, சரி போய் டப்பிங் போய் பாரதியை பார்த்துக்க சொல்லுங்க, எடிட்டிங் போய் பார்த்துக்க சொல்லு பாரதியை. அதாவது என்னன்னா அது வந்து ஏதோ ஒரு ரூபத்துல சினிமா உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இஃப் யூ லவ் சினிமா. இப்ப நீங்க வந்து பணக்காரன்ல இருந்து உங்களுடைய பயணம் வந்து தெரிய ஆரம்பிச்சது, நீங்க ஒரு சீன்ல இருந்து. ரஜினி சார் கூட உங்களோட பயணம் எப்படி இருந்தது அதுக்கப்புறமா? இல்ல ரஜினி சார் வந்து அதாங்க அடிப்படையில் வந்து சினிமாவில் இருக்கிற ஜெயிச்ச வெற்றி பெற்ற இல்ல வெற்றி பெற முடியாத அப்படி அவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிற முக்காசி பாத்தீங்கன்னா 90% வந்து ரசிகரா இருப்பாங்க. நீங்க ரசிகனா இருந்தாதான் கலைஞனாக ஆக முடியும். இப்போ அது என்னென்ன உதாரணம், பணக்காரன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஷூட்டிங்.
அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஷூட்டிங் அப்போ ஒரு நர்ஸ் நடிச்சது, ஒரிஜினல் நர்ஸை நடிக்க வச்சிட்டோம். நர்ஸ் அந்த நேரத்தில் கிடைக்கல, அதனால ஒரிஜினல் நர்ஸையே ஒரு டைலாக் அதை பேச சொன்னா ஒரே டேக்ல ஓகே பண்ணிடுச்சு. ஓகே பண்ண உடனே ரஜினி சார் என்ன பண்ணாரு, நாச்சியை பண்ண நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க, நாச்சியை பண்ண 500 கொடுத்துருங்க அவங்க. அப்போ 500ன்றது பெரிய அமௌண்ட் 89ல. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாருக்கும் ஷாக்கா, பரவாயில்ல பாரு ரஜினி சார் ரசிகனா இருந்தா தான் நீங்க கலைஞனாக ஆகணும். அது பாரதிராஜா சார் பாக்யராஜ் நல்லா நடிச்சிட்டுன்னா எல்லாரும் பாராட்டுவாங்க. ஓ நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, அது மாதிரி எப்படி சொல்லிட்டு அப்படி பாக்யராஜ் சார் சொல்லுவாரு. பாரதிராஜா சார் வந்து கமல் சார் பக்கமா சொல்லுவாரு, அவ்வளவு பெரிய ரசிகர் அப்படின்ட்டு. நல்லா நடிச்ச சூப்பரா ஆக்சுவலா அந்த மாதிரி ஒவ்வொரு பாலச்சந்தர் சார்லாம் நான் வியந்துட்டேன். எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல பாலச்சந்தர் சார்னா உயிர், பாலச்சந்தர் சார்னா அப்படி பிடிக்கும். அவர்கிட்ட ஒரு தடவை அவர் சீரியல்ல தான் நடிச்சேன் நான். அவர் எப்பயுமே யார் சீரியல் டைரக்ஷன் பண்ணாலும் அவரோட பேனர்ல பண்ணா அவர் வந்து ஒரு 10 நாள் வந்து டைரக்ஷன் பண்ணுவார். ஸோ அப்படி வரும்போது சி ரங்கநாதன் ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து 10 நாள் வருவார். எல்லாருக்குமே பாலச்சந்தர் சார்னா ஒரு அப்படியே ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பா. பயம்னா ஒரு பயம் இருக்கும். பட் ஆனால் அதை தாண்டி வந்து பாலச்சந்தர் சார் ஒரு பயங்கர ஒரு எப்படி எந்தூசியாசம் அது இருக்கு. அப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கிறாரு. இவர் இவ்வளோ பெரிய டைரக்டர் ரொம்ப சாதாரணமா இருக்காரு, ரொம்ப ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாதிரியே இருப்பாரு. அவருடைய நடை கிடை எல்லாமே பார்த்தீங்கன்னா யதார்த்தமான ஒரு மனிதர். ரஜினி சாரோட முக்காவாசி மேனரிசம் அவர்கிட்ட வந்தது தான். அது நடக்கிறது ஃபாஸ்ட் ஆக்டிவா இருக்குது அது இதுன்னு. ஸோ அப்போது ஏதாவது டைலாக் இருந்தா சொல்லு, ஏதாவது போடு, ஏதோ டைலாக் இருந்தா போடாங்க அப்படின்ட்டு. பாலச்சந்தர் சாரி டைலாக் இருந்தா போடுறாரு. அவர் எத்தனை டைலாக், என்ன டைலாக் கிங் அவரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவ்வளவு தொடர்ந்து படம் பார்த்துட்டு இருக்கேன் நான் வீட்டுல. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த படத்துல எங்க அம்மா எல்லாம் கூட்டு போனாங்க சின்ன வயசுல. அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து இங்க வந்து பார்த்து அதுக்கு நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு நாள் மதியானம் திடீர்னு அப்படியே டிவியில ஓடுது, பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா சீனு என்ன டைலாகு கிழின்னு கிழிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் மோகன் தான் அசிஸ்டன்ட், அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட். அவர் போன் போட்டு டைரக்டர் பார்க்கணும், நான் என்னைக்கு வரணும் மட்டும் கேளுங்க அப்படின்னு. அதான் சரி கேட்டு சொல்றேன், நாளைக்கு சாயங்காலம் வர சொல்லிட்டு வரவங்க அப்படின்னு. போனேன், டைரக்டர் உட்காந்துருக்காரு வாரன் சாலையில அவர் ஆஃபீஸில் வீட்டில். அவரு கவிதாலய கிருஷ்ணன் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவர்தான் போயிட்டு சார் அவ்வளோ தூரம் படம் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தட்ட அந்த டைலாக் அது இது லொசுக்கு. அதாவது அந்த படத்துல ஒரு டைலாக் வரும், அதாவது அந்த கேரக்டர் கவிதா, நான் பேரு சுஜாதாவோட கேரக்டர் கவிதா. அந்த வீட்டை வந்து தலைமை பொறுப்பெடுத்து நடத்துவாங்க, தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுவாங்க, அவங்களோட ஆசைகள் எல்லாம் போது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் திமிரா இருக்கும். ஆமா ரொம்ப. ஆமா, அதாவது பாக்குறவங்களுக்கு அது திமிரா தெரியும், ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய தியாகங்கிறது ரொம்ப பெருசா. அதாவது வந்து அவங்க வராங்க தெரிஞ்ச எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அலற குழந்தை 6 மாசம் கை குழந்தை வந்து பக்கத்துல நிப்பாங்க, குழந்தை அழுகி நிறுத்திடும். அந்த மாதிரி ஒரு டெரரான கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டிருப்பாரு. நிறைய டைலாக் பாலச்சந்தர் சார் படத்துல நீ பேசிட்டு இருந்தா புரட்சிகரமாவும் இருக்கும் அவருடைய வசனங்கள். படம் பார்த்துட்டு என்னடா இவரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு கதை பண்ணேன். அது விவேக் சித்ரா சுந்தர சார்ட்ட சொல்லி அந்த கதையை ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் பண்ணிட்டு அடிச்சிக்க முடியாது ஒண்ணு அப்படின்னாரு. அப்புறம் ஆனந்தராஜுக்கெல்லாம் அந்த கதையை சொல்லி லைனை சொல்லி அது ஒர்க் அவுட் ஆகி அப்புறம் என்ன நான் எதுக்காக சொல்றேன், அவர் வந்து அப்புறம் நான் போயிட்டு 1/2 மணி நேரம் தட்டன்னு பேசினோடனே சார் நான் கிளம்புறேன் சார். ஓ இரியா இன்னும் வந்தே காத்து மாதிரி வந்தேன், நீ மாட்டு காத்து மாதிரி தட்டன்னு உட்காரியா அப்படின்னு அவரை உட்காந்து பேசிட்டு அவரை போட்டோலாம் எடுத்துட்டு. எதுக்கு சொல்றேன்னா, அதாவது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எனக்கு பாலச்சந்தர் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு என்ன, எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான் வாழ்க்கையில, நான் யாருக்கெல்லாம் போய் வாய்ப்பு கேட்கணும் அவங்க எல்லா படத்திலும் நேசிட்டேன். சூப்பர். அது பாலச்சந்தர் சார் எக்ஸப்ட் பாரதிராஜ் சார் படத்துல நடிக்காட்டி கூட அவர் வந்து நானும் அவரு கார்ல உட்காந்து ஒரு 1 மணி நேரம் பேசி வந்தோம். அது மாதிரி ப்ரீவியூ பாக்குறது, அவர் எங்க பார்த்தாலும் அப்படின்னு படம் பார்த்துருக்கிறாரா என்னன்னு தெரியல அப்படின்னு. அதாவது அது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது மாதிரி விஜயகாந்த் சார், ரஜினி சாரு, கமல் சாரு எல்லாருமே. சரி, இப்ப இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த இது நம்ம பூமியில கார்த்திக் சார் கூட பண்ணிருப்பீங்க. அதே சமயத்துல இந்த மன்னன் படத்துடைய வாய்ப்பை வந்து நீங்க தவற விடுற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்ப ரஜினி சார் உங்ககிட்ட ரியாக்ட் பண்ண விஷயத்தை நீங்க எங்களுக்கு என்னன்னா, உதவி இயக்குனரா இது நம்ம பூமியில வேலை பார்த்தோம். ஏன்னா 2 படம் சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு. டைரக்டர் தான் அப்பெல்லாம் 2 படம் அட் ஏ டைம்ல பண்ணுவாரு. அதாவது இது நம்ம பூமியும் மன்னனும், அதே மாதிரி வந்து உழைப்பாளி
உடன்பிறப்பு. ம், அது மாதிரி அதிகாரி சின்ன தம்பி. ம், எந்த டைரக்டர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே வாசர் அந்த விஷயத்துல ம். கிரேட். அவ்வளவு பிஸியா இருந்தாரு. அப்ப நான் இது நம்ம பூமியில நாங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணோம், மன்னன்ல ஒரு டீம் ஒர்க் பண்ணிச்சு. ஆனா பட் அதுல டிஸ்கஷன்லாம் உட்காருவோம். டிஸ்கஷன் உட்காந்தா அதுல நடிச்சேன், இதுலயும் நடிச்சேன், இதுல டிஸ்கஷன், இதுல அசிஸ்டன்ட் டேரக்டா ஒர்க் பண்றேன், அசோசியேட் டேரக்டா. ம், அசிஸ்டன்ட் டேரக்டா ஒர்க் பண்ணும்போது மன்னன் டப்பிங் நடக்கும். அப்ப நான் மன்னன் டப்பிங் உள்ள போறேன். போனா ரஜினி சார் உட்காந்துருக்காரு. அவர் அப்பதான் அந்த சீனை பாக்குறாரு. நான் ரிக்ஷா ஓட்டு வருவேன். ஆ, ஆ. அந்த ரிக்ஷா ஓட்டுற சீன் முடிஞ்ச, ஓ செம பாஸ் சீன்ல அம்மா இந்த படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னாரு. இல்ல சார் நான் இது நம்ம பூமியில ஒர்க் பண்ணேன். ஆ, ஆ. ஓ இது நம்ம பூமி பெரிய படம், அப்படி மன்னன் சின்ன படம் அப்படின்னு. சார் மன்னன் தான் சார் பேரு, பெரிய இது நம்ம ஓகே ஓகே நல்லா 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 பண்ணிருங்க, சூப்பரா பண்ணிருங்க. ஸோ அந்த மாதிரி தான். அது பொதுவாக சத்யராஜ் சார்லாம் அப்படி பாராட்டுவார். கவுண்டமணி என்ன ம். நான் கவுண்டமணி இப்ப அடுத்தது அவர்கிட்ட தான் வரேன். ஏன்னா நீங்க வந்து கவுண்டமணி சார் கூட நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு ஆமா இருக்கு. ஆமா அதுல சில நேர்களுக்கு ரொம்ப கிறிஸ்பா உங்களுக்கு ரொம்ப மனசுல நின்ன அனுபவங்கள்னு சிலது இருக்கும். அது நீங்க சொல்லுங்க. இல்ல கவுண்டமணி அண்ணன் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப ரெகுலர் டச்ல இருக்கிற ஒரு ஆள். நேத்து நைட்டு கூட பேசுனாரு. ஓ, ஆமா வாரத்துல 2 நாள் 3 நாள் பேசிடுவார், சரி. பேசாம இருக்க மாட்டேன். ம். ஸோ அந்த மாதிரி பேசும்போது அவருக்கு என்னன்னா ஒரு என்டர்டெயின் வேணும் இப்போதைக்கு. ம், அப்ப இருந்தே என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது என்ன, நான் அவர் சட்டையர் பண்ற அளவுக்கு பண்ணாட்டி கூட அதுக்கு நான் சும்மா லைட்டா ஒரு கம்பெனி கொடுப்பேன், ஒரு சின்னதா அப்படியே. ஒரு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாரு, ஆமா. எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டர். அதனால அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படியே பேசுவோம் ஜாலியா. கவுண்டமணி அண்ணன் வந்து அவர் கூட நீங்க பேசினா சிரிச்சுட்டே இருக்கும், அப்படியே நான் ஸ்டாப்பா சிரிக்கும். அவர் சொன்ன ஜோக்ல ஒரு ஜோக் சொல்ல பாருங்க கேட்டதுனால. அப்ப மயில்சாமி வந்து அது மயில்சாமிட்டே சொல்ல ரசிச்சாவன். மயில்சாமி வந்து அப்ப வந்து ஒரு டிவில வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணான். அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கவுண்டமணி என்ன ஃபிளைட்ல வந்துருக்குது. ஃபிளைட்ல வரும்போது பின்னாடி ஒரு கேரக்டர் வந்து சார் மாரி சார் கவுண்டமணி சார் அப்படிங்கிறான். வாங்க வாங்கப்பா அப்படிங்க. சார் வாழைப்பழ காமெடி சூப்பர் சார். அப்படியா, சரி 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 தம்பி அப்படி. சார் ஒரு டவுட் சார் சொல்லியா, நீங்க ஏன் சார் மயில்சாமி மாதிரி டிவில வரக்கூடாதுன்ட்டான். செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆகி நான் ஷூட்டிங் போறேன், சொக்கத்தங்க ஷூட்டிங், விஜயகாந்த் சார் ஷூட்டிங். அப்ப என்கிட்ட கேறாரு, இந்த மயில்சாமி யார டிவில போய் ஷோ பண்ண சொல்லுது, எல்லாரும் என்ன பண்ண சொல்றான் அவனா அப்படின்னாரு. அண்ணா அவன் ஷோ பண்ணா அவனை கூப்பிடுறாங்க, இதுல என்னன்னா இருக்குது, அவன் போய் நடிச்சுட்டு என்ன எல்லாரும் கேட்கறான் நீங்க டிவில போய் வேலை பண்ண. அவர் செல்லமா திட்டுவாரு. அது ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் அவர் திட்டுவாருன்ட்டு. ஆனா எல்லாரும் அதை ரசிப்பாங்க. ஏன்னா அதுல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது உள்நோக்கம் இருக்காது. அதுல ஒரு சட்டையராக தான் இருக்குமே தவிர அவர் படத்துல பண்றாருல.